TU-22 MS ரக விமானம், M3 ரக விமானம், அதுவும் ஒன்று அழிவடைந்ததாகவும் ஒன்று சேதமடைந்ததாகவும், ஒரு ஆண்டனோவ் 12 ரக விமானம் அழிவடைந்ததாகவும் கூறப்படுகின்றது. ரஷ்யாவுடன் கிட்டத்தட்ட 132 தொடக்கம் 140 விமானங்கள், இது வந்து நீண்ட தூர ஏவுகணைகள், நீண்ட தூர விமானம் ஏவுகணைகளையும் அணுகுண்டுகளையும் சுமந்து செல்லும். இது கோல்வோர் காலத்தில், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்ன பனிப்போர் காலத்தில் உருவாக்கப்பட்ட விமானம் 1960களில் தயாரிக்கப்பட்டது. 70-75 அதன் உற்பத்தியை நிறுத்திவிட்டார்கள். உண்மையில் இப்ப இருக்கிற விமானங்கள் உங்களுக்கு 4ஆம் தலைமுறை, 5ஆம் தலைமுறை, 6ஆம் தலைமுறை விமானத்தை கூட நோக்கி கூட போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த விமானம் SU-35 ஆக இருக்கலாம், SU-34 ஆக இருக்கலாம். அதனால் கூட இந்த ஏவுகணைகளை இப்போது சுமந்து செல்ல முடியும். உதாரணமாக MiG-31 நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கின்சால் ஏவுகணையை அதுதான் கொண்டு செல்வது, ஒரு இன்டர்செப்டர் விமானம். கின்சால் ஏவுகணையை இவர்களால் தடுக்கவும் முடியாது. அப்ப தாக்குதல் உண்மையில் வெற்றி. ஆனால் ரஷ்யா அதற்கு இப்ப அந்த தாக்குதல் முடிந்தவுடன் எல்லோரும் பார்த்தார்கள் ரஷ்யா மிக பெரும் தாக்குதல் உடனடியாக ஆரம்பிக்கும் என்று இல்லை. ஆனால் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை ரஷ்யா வந்து ஒரு மூர்க்கமாக தாக்கி இருக்கிறது. வெள்ளிக்கிழமை இரவு உக்ரைன் பல பகுதிகளை தாக்கி இருக்கின்றது. மேற்குலகத்தின் பேட்ரியாட் ரக ஏவுகணைகள் இருந்தாலும் அவற்றால் ரஷ்யாவின் ஏவுகணைகளை தடுக்க முடியவில்லை என்பது தெளிவாக இருக்கின்றது. அப்ப உக்ரைன் இந்த போரை நிறுத்துவதற்குரிய எந்த விதமான ஒரு சமிக்கைகளும் இல்லை. ரஷ்யாவும் அதை பெருசாக எடுக்கவில்லை. உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னால் உக்ரைன் அடித்தது, ரஷ்யா திருப்பி அடிக்குது. அதற்கிடையில அவர்கள் பேச்சுக்கள் நடத்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 600 கைதிகளை ரஷ்யா விட்டிருக்கிறார், 640 பேரை. அவர்கள் காயப்பட்டவர்கள், சுவவீனமானவர்கள் என்று 6000 உடலங்கள் இருக்கிறதாக கூறுகின்றார்கள். உக்ரைன் அதை அங்க மறுத்து விட்டது. 6000 பொடியையும் கொண்டு போன பிரச்சனை, அதுவும் கேர்க்ஸ் பகுதியிலே கொல்லப்பட்டவர். இருந்த போதும் இந்த சனிக்கிழமை 1200 6000 சடலங்கள்ல 1200 சடலங்களை வண்டிகளில் கொண்டு போய் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப இந்த போரை ரஷ்யா ஏதோ ஒரு வகையில் இந்த போரை ரஷ்யாவும் தொடரவே விரும்புவது போலதான் தெரிகிறது.